ஒரு வழியா அன்பரசி விஸ்வா கல்யாணம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் மிஞ்சி போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பத்மா செம்ம கடுப்புல நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்ம போட்ட பிளானும் உருப்படி ஆகல, இந்த சிவகாமி போட்ட பிளானும் உருப்படி ஆகல, என்னடா இது அப்படின்னு வெறுப்பாதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு போய் சத்தியமூர்த்தி பத்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அது குருஜி ஆசீர்வாதம் பண்றாங்க, பாட்டி ஆசீர்வாதம் பண்றாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி சந்திரசேகர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வர்றாங்க. ஆசீர்வாதமும் பண்றாங்க. பண்ணிட்டு எழுந்திருக்கும் போதே அன்பரசி பாக்குறாங்க. அம்மா, வயிற்றுல நம்ம இவ்வளவு பெரிய காயமா இருக்கு, என்னாச்சுமா? அது பெரிய அடியா இருக்கு, நீ உடம்பு சரியில்லை, காய்ச்சல் தானே சொல்லிட்டு போன, என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. விஸ்வாவும் கேக்குறாரு, என்னாச்சு ஆண்டி அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் யாருமா காரணம், யார் இப்படி பண்ணது அப்படின்னு கேக்குறாங்க அன்பரசி. அப்படி இதோ இவதான் அப்படின்னு கையை நீட்டுறாங்க. கஸ்தூரி பார்த்தா எல்லாருமே அசந்து போய் நிக்கிறாங்க. யாருன்னா சிவகாமியை தான் கையை நீட்டுறாங்க. என்னது சிவகாமியா அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கரமான ஷாக்ல பாத்துட்டு இருக்காங்க. சிவகாமி, மங்கா, வசந்த் 3 பேர் அப்படி கீழே இறங்கி வர்றாங்க. ஆனா வசந்த சொல்லவே இல்லை, சிவகாமி மங்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்றாங்க. என்ன நடந்தது சொல்லுமா அப்படின்னு அன்பரசி கேக்குறாங்க. எல்லாருமே பாட்டியில இருந்து எல்லாருமே கேக்குறாங்க. கஸ்தூரி, உன்னோட வாயிலேயே நடந்தது என்னன்னு சொல்லு அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு. அதுக்கப்புறம் கஸ்தூரி சொல்றாங்க, இவங்களை கொல்றதுக்காக துரத்துனது, மங்காவும் சிவகாமியும் புடிச்சு வச்சது, அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது கத்தியால குத்துனது, இத்தனை விஷயத்தையும் சொல்றாங்க. ஒண்ணு விடாம அத்தனையும் சொல்றாங்க. பத்மாக்குனா பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னடா நடந்திருக்குது இங்க அப்படின்னு சொல்லி ஷாக்ல இருக்கிறாங்க. கஸ்தூரி சொல்றாங்க, இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். என்ன கொல்ல போற விஷயத்த மங்கா, சிவகாமி எல்லாம் பேசிட்டு இருக்கிறத கௌசல்யா கேட்டிருக்கா. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா அவளையும் கொல்றதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, என்னது கௌசல்யாவை கொல்ல ட்ரை பண்ணிருக்காங்களா? ஏ வசந்த், என்னடா சொன்ன நீ? கௌசல்யாக்கும் உனக்கும் சண்டேன்னு சொன்ன, ஆனா இவங்க என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? மேடம், கொஞ்சம் சொல்றத கேளுங்க அப்படின்னு கஸ்தூரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அவள் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தா வாட்ஸ்அப்ல, அதை நான் பார்க்காமயே இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல அந்த வாய்ஸ் நோட்டை பார்த்துட்டு தான் அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ள அவளை மூட்டையை கட்டியிருந்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாத்துக்கும் பயங்கர கோபத்துல இருக்காங்க. இன்னும் இத்தனை விஷயம் நடந்திருக்கு, இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பாட்டி சொல்றாங்கம்மா, நான் ஏற்கனவே போலீஸை சொல்லிட்டு வந்துட்டேம்மா, இவங்களை அலைக்கா தூக்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்லும் போதே போலீஸ் வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே ஐயோ போச்சு போ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. மங்கா, சிவகாமி 2 பேத்தையும் அரெஸ்ட் பண்ணும்போது, ஐயோ நான் செய்யலன்னு 2 பேர் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மங்கா என்ன பண்றாங்கன்னா, இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சொல்லிதான் அவ செஞ்சா, அதனால அவ மேல எந்த தப்பும் இல்லை, என்ன மட்டும் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மங்கா சொல்றாங்க. ஏமா 2 பேரும் முதல்ல வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. பயங்கர ஷாக்ல அப்படி நடந்து போயிட்டு இருக்காங்க மங்கா. அப்படியே பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் முடியுது. மங்காவை காமிக்கிறாங்க. மங்கா ஸ்டேஜ்ல தான் நிக்கிறாங்க. என்னமா என்ன அப்படியே ஆடாம அசையாம நின்றுட்டு இருக்க? அட ஒன்னிலடி அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா இது எல்லாமே இவங்களா நினைச்சு பார்த்த கற்பனை. இப்படி நடந்துருமோ, போலீஸ் கிட்ட இவன் மாட்டி விட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி பயத்துல தான் நினைச்சிட்டு இருக்காங்க. மங்கா சொல்றாங்க, சிவகாமி, போலீஸ் அப்படி வந்தாங்கன்னா நீ எதுவுமே ஒத்துக்காத, நான் செஞ்சேன்னு சொல்லிக்கிறேன், நான் தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்றேன், நான் ஜெயிலுக்கு போய்க்கிறேன், ஏன்னா நான் ஜெயிலுக்கு போறதெல்லாம் சாதாரணம், நான் ஈஸியா போயிட்டு வந்துக்குவேன், அதனால நீ எதுவுமே சொல்ல வேணாம், நீ மாட்டிக்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அம்மா, நீ கொஞ்சம் பேசாம இருமா, அவ என்னத்த சொல்லுவா ஏது சொல்லுவான்னு எனக்கு பயமா இருக்குதுமா, ஏண்டி குழப்பிட்டு இருக்க, பேசாம இரு அப்படின்னு சொல்றாங்க. பிரசன்ட்ல இப்பதான் ஆசீர்வாதமே வாங்க போறாங்க. அன்பரசி, விஸ்வா 2 பேரும், சந்திரசேகர், கஸ்தூரி 2 பேருமே ஆசீர்வாதம் பண்றாங்க. ஆனா கஸ்தூரி பயங்கர டயர்டா இருக்காங்க. அப்ப சாமிஜி வர்றாரு. சந்திரசேகர், நேரம் இல்ல சந்திரசேகர், நம்ம வீட்டுல போய் விளக்கேத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சாமிஜி அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகரும். அப்ப பாட்டி சொல்றாங்க, என்னப்பா பொண்ணு மாப்பிள்ளை இன்னும் சாப்பிடலையே? எங்க சாப்பிடலைன்னா பரவாயில்லைங்க, ஃபர்ஸ்ட் நம்ம டைம் இல்ல, பொண்ணு மாப்பிள்ளையா விளக்கேத்த கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா சந்திரசேகருக்கு ஒரு பிளாஷ்பேக் போகுது. அந்த சுவாமிஜி சந்திரசேகர் கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. டாக்டர் சொல்றாரு, இன்னும் 6 அல்லது 7 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அதை நினைச்சு பார்த்துட்டு ஓகே சாமிஜி இப்பயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, சுவாமிஜி சொன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக தான் சொல்லுவாரு, அதனால நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாங்க. மூர்த்தி சொல்றாரு, இல்லம்மா இங்க எல்லாரும் சாப்பிட வேண்டியதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, இவங்கெல்லாம் சாப்பிட்டோம், நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. வசந்த் என்ன சொல்றாருன்னா, அம்மா எனக்கு தலைவலிக்குது, நான் வீட்டுக்கு போட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. டே வசந்த், என்னடா நினைச்சிட்டு இருக்கிற, இங்க மறுவீடு அழைக்க வேண்டியது இருக்கு, நீ தாண்டா அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு மூர்த்தி சொல்றாரு. பத்மா சொல்றாங்க, மறுவீடெல்லாம் இன்னைக்கு ஒன்னும் அழைக்கல, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. என்ன பத்மா நீ பேசிட்டு இருக்கிற? இல்லைங்க, இன்னைக்கு நல்ல நாள் இல்ல, கல்யாணமே நடந்துருச்சாமா, நீ மறுவீடு அழைக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பாக்குறியா? இல்ல இன்னைக்கே பண்ணிடலாம். ஏங்க நான் சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி ஏதோ காரணம் இருக்கும் அப்படின்ட்டு அவரும் விட்டுறாரு. வசந்த், நீ வீட்டுக்கு போற
ஒன்னா போய்க்கடா, நாங்க இங்க போயிட்டு வந்துடுறோம் எல்லாரும் அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்ட்டு அவரும் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் மூர்த்தி சொல்றாரு, எல்லாரும் பொறுமையா உட்காந்து சாப்பிட்டுட்டு போங்க, நாங்க இங்க போறனால ஒரு அர்ஜென்டா போறோம், போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி எல்லாரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்போ அன்பரசி கேக்குறாங்க, அம்மா நீ என் கூட வந்துருமா அப்படிங்கிறாங்க. இல்ல அன்பரசி, அம்மாவை நான் கூட்டிட்டு வந்துக்கிறேன், நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் விஸ்வா அன்பரசி 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. பாட்டி சொல்றாங்க, அப்பா நான் முன்னாடி போய் வேலையெல்லாம் பாக்குறேன், நீ கஸ்தூரிய மெதுவா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, சுவாமிஜி என்ன சுவாமிஜி பண்றது, நடக்கிறதெல்லாம் நினைக்கிறப்போ எனக்கு மனசெல்லாம் பகிர்ங்குது, என்னால முடியவே இல்லை சாமிஜி அப்படின்னு சொல்றாரு சந்திரசேகர் சுவாமிஜி கிட்ட. சுவாமிஜி சொல்றாரு, கலங்காதீங்க, உடனே நம்ம வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி. சரி சுவாமிஜி நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி கஸ்தூரிய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கஸ்தூரிய பாத்துக்கிறதுக்காக 2 நர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த 2 நர்ஸும் வராங்க. சார் மேடம் வந்து ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருக்காங்க சார், அவங்க இவ்வளவு நேரம் நிக்க கூடாது சார், உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை தாங்கல 2 நர்ஸும் அப்படியே நடக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க. கஸ்தூரி ரொம்ப டயர்டா இருக்காங்க. சந்திரசேகரோட தோலை பிடிச்சுக்கிட்டே தான் அப்படியே வர்றாங்க. அதுக்கப்புறம் கையை பிடிச்சி அப்படியே மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்ததே நம்ம விஸ்வா அன்பரசியை காமிக்கிறாங்க. சூர்யா ஊருக்கு கிளம்புறான் அப்படின்னு சொல்றாரு. எப்படியோடா காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றது பெருசு இல்ல, வாழ்நாள் முழுதும் ஒன்னா சந்தோஷமா வாழ்றதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன் பாத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. டே என்னடா இது அதுக்குள்ள போறேன்னு சொல்ற அப்படிங்கிறாங்க. அன்பரசியும் சொல்றாங்க, என்னன்னா அதுக்குள்ள ஊருக்கு போறேங்கிறீங்க, ஒரு வாரம் இருந்துட்டு போலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சூர்யா சொல்றாரு, நீ இப்பயே பார்த்தேலம்மா எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன எப்படா கல்யாண சாப்பாடு போடுவேன் கல்யாண சாப்பாடு போடுவேன்னு சொல்லி, என்னம்மா பண்றது, நானும் இங்க ஏதாச்சும் பொண்ணு கிடைக்கும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு பொண்ணுமே நல்லா செட்டே ஆகல, என்ன பண்றது, அந்த பொண்ணுங்களுக்கு நம்மளை கல்யாணம் பண்ண கொடுத்து வைக்கல, சரி நான் அங்க போய் என்னோட கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல, அதனால நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்றாங்க. சரிண்ணே பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.